முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நிறைய சூழல்ல நடக்கிறதுக்கு மிகப்பெரிய தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த சமூகம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், இந்த சமூகம் முன்னேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன விதமான செயல்களை எடுத்தாலும் முதல்ல தடை வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை சரியான வழிகாட்டுதல் இருந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருப்பேன் அப்படின்னு இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் உட்பட. எனக்கு யாராவது சரியான நேரத்துல வழிகாட்டி இருந்தா நான் வேற லெவல்ல இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தான் இது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்னுடைய கல்விக்கூடத்துல இருந்து நான் இங்க வர்றதுக்கு, அது வந்து மந்தவெளியில இருக்கு, அங்க இருந்து நான் இங்க வர்றதுக்கு ஒரு 4 வழிகள் இருக்கு. இந்த 4 வழிகள்ல எதுல வேணாலும் இங்க சிவன் பார்க்க வந்துடலாம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு உதவுறதுக்கு கூகுள் மேப்னு ஒண்ணு அவசியமா இருக்கு. கூகுள் மேப் என்ன சொல்லுது? எனக்கு தெரியாத வழியா சொல்ல போகுது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க சென்னை தான், எனக்கு தெரியாத வழி என்ன கூகுள் மேப் சொல்லிட போகுது அப்படின்னு அகம்பாவம் தான் இருக்கும். அதை கழட்டி வச்சுட்டு கூகுள் மேப் என்ன சொல்லுது நம்ம கேட்போம். நமக்கு தெரியும் 4 வழி தெரியும், இருந்தாலும் கூகுள் மேப்பை ஏன் நம்புறோம்? டிராபிக் இந்த நேரத்துல எங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், மெட்ரோ வேலை எங்க நடக்கல அப்படின்னு சொல்லும், எந்த வழியா போனா இன்னும் இயல்பா இந்த நேரத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லும். இந்த வேலையை தான் இன்னைக்கு வழிகாட்டுதலுக்கு நான் உங்களுக்கு செய்யணும்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாத வழிகள் கிடையாது. எந்த பணிய இந்த நேரத்துல நீங்க எடுத்தா சிறப்பா இயல்பா வேகமா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு கூகுள் மேப்போட வேலையை தான் நான் இன்னைக்கு பண்ண வந்திருக்கிறேன். அதனால சிம்பிளா ரிலாக்ஸா கவனிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. நீங்க எந்த படிப்பு படிச்சாலும் இந்த சமூகம் உங்களுக்கு இடம் தரும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த சமூகத்துல நீங்க என்ன படிப்பு படிச்சாலும் மேல வரலாம். சோ அப்படிப்பட்ட படிப்பை நம்ம தேர்ந்தெடுத்து கஷ்டப்பட்டு விரும்பி சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த படிப்பை முதல்ல நம்பணும். ஐயோ நான் இந்த படிப்பை படிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற ஏங்க கூடாது, ஏக்கம் இருக்கவே கூடாது. நீங்க நம்பிக்கையோட உங்களோட அடுத்த அடி எடுத்து வைக்கலாம். நான் உங்களை ஒரு மையமா வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட தான் பேச போறேன். அதனால பெருசா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா கவனிங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய பேச்சை துவங்குறதுக்கு முன்னாடி இக்கிகை அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இக்கிகை நீங்க உங்கள சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கேள்விப்படலனாலும் பரவாயில்ல, நோட் பண்ணிக்கோங்க. வீட்டுல போயிட்டு இருக்கவே இருக்கு, நம்மளுடைய கையடக்க கணினி இருக்கு, மொபைல்ல போட்டு நீங்க செக் பண்ணலாம். IKIGAI இப்பவே சர்ச் பண்ணாதீங்க, அது நிறைய விஷயம் காட்டும். அப்புறம் இதை மிஸ் பண்ணிடுவீங்க. நான் இக்கிகைல இருந்து அடுத்த 5 நிமிஷத்துல வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவேன், நீங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. இக்கிகை IKIGAI. இந்த இக்கிகை என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துல அதிக நாள் வாழக்கூடிய தன்மையை பெறுவது அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்க தலைவர் இருக்காரு இல்லையா, சின்னையா அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு 72வது பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க. அவர்களுக்கு நம்ம எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சோம், ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஏன் இந்த மாதிரி நாட்கள் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு சொல்றோம்னா, 102 இல்ல, 1002 ஆகும், அது 1,02,000 ஆகும், 1,02,00,000 ஆகும். இன்னும் கோடிக்கணக்கான பேர் இந்த தையல் மிஷின் மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னா நல்லவர்கள் நிறைய நாள் வாழணும். அதற்கான வாழ்த்துக்கள் தான் இவ்வளவு. என்னையும் இதே மாதிரி வாழ்த்துறா நல்லா இருக்கும்ல, எனக்கும் கேக் வெட்டா நல்லா இருக்கும்ல, உங்களை நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. எனக்கு கேக் வந்த வரைக்கும் ஓகே அப்படின்னு நினைச்சு சமாதானப்படுத்திருப்பீங்க. நம்மளே நிறைய பேர் வாழ்த்தணும்னா நாமளும் நிறைய செய்யணும். நாமளும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பங்களிப்பு கொடுக்கும். கான்ட்ரிபியூஷன், இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. இக்கிகைக்கு அப்புறம் நான் கான்ட்ரிபியூஷன் நகர்ந்துட்டேன், இக்கிகை இன்னும் அப்படியே இருக்கு. இந்த கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, இந்த உலகத்துக்கு நம்மாலான பங்களிப்பை கட்டாயமா நம்ம கொடுத்தே ஆகணும். அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அவர்கள் நம்மை உருவாக்கவில்லை, அவர்கள் நம்மை பெற்றவர்கள். இயற்கை கடவுள்கிட்ட இருந்து பெற்றவர்கள். தமிழ் அழகான வார்த்தை இருக்கும், பெற்றோர் அப்படின்னு. நம்ம எல்லாரும் உருவாக்கணும்னு நினைச்சிருக்கோம். They are not producers, they are receivers. அவங்க நம்மள வாங்கியிருக்காங்க. எங்க இருந்து? இயற்கை கிட்ட இருந்தோ கடவுள்கிட்ட இருந்தோ வாங்கியிருக்காங்க. அவங்க நம்மள பெற்றிருக்காங்க. பெற்று இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. நாம என்ன பண்ணணும்? என்னமோ பண்ணணும்ல, இல்லைன்னா நம்மள வாங்கிருக்க மாட்டாங்க. நாம என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க இந்த சமூகத்துக்கு பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இதை செய்யும் போதுதான் நாம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இல்ல சார் பிறந்தமா வளர்ந்தமா IPL பார்த்தோமா செத்தமா அப்படின்னு முடிச்சிடணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு குறையை வச்சுட்டு போறீங்கன்னு அர்த்தம், ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம், உங்களை நம்பனத்துக்கு துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல, அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மரம் இருக்கு இல்லையா, மரங்கள் கண்ணு கட்டின வரைக்கும் தெரியல, அதனால நம்ம ரொம்ப நேரமா இப்படி தொடச்சிட்டு இருக்கோம்.
நீங்க தொடச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மரங்கள் இல்ல. மரம் இருந்தா அது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கும், செடி இருந்தா அது கான்ட்ரிபியூட் பண்ணும், காற்று கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிலம் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு, உலகமே கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாம ஏன் பண்றது இல்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்காக இந்த பிறந்தநாள் விழால இருந்து நீங்க உறுதி எடுத்துக்கங்க, நான் இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு. இந்த உலகம் 72வது இவரது பிறந்த நாளில் இருந்து புதிதாக பிறக்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த கேக் வெட்டினது உங்களுக்கு ஒரு மலர்ச்சி ஊட்டக்கூடிய நாளாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த உலகத்துக்கு என்னமோ நம்ம செய்யணும்ல, அதை எப்படி செய்யறது? இத பத்தி தான் சொல்லுது இக்கிகை. இக்கிகைங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப நாளமா இக்கிகை இக்கிகைன்னு சொல்லிட்டு இருக்கே, தெளிவா சொல்லு அப்படின்னு தான் கேக்குறீங்க. சொல்றேன். ஜப்பான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஜப்பான் அப்படின்னு ஒரு நாடு. அந்த நாட்டுல ஒகினோவா அப்படின்னு ஒரு தீவு, பேரை நோட் பண்ணிக்கிறதா நோட் பண்ணிக்கோங்க. ஒகினோவா அப்படின்னு ஒரு தீவு. அந்த தீவுல தான் உலகத்தில் அதிகமான வயதுடைய மக்கள் வாழ்கிறார்கள். அதிக நாட்கள் வாழறது முக்கியம் இல்ல, அதிக நாட்கள் பெட்ல இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கை இல்ல. இந்த மாதிரி ஆக்டிவா இருந்து செயல்படணும், செயல்படுறதுதான் வாழ்க்கை. படுத்துக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்ல. அவங்க செயல்படுறாங்க. 120 வயசுல வேலை செய்யறாங்க, 132 வயசுல வேலை செய்யறாங்க. ஆவரேஜ் வயசு என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா 115ல இருந்து 120ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து 60 வயசு, செங்கல்பட்டுல 72 வயசு 70 வயசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அங்க 115ல இருந்து 120 வயசு. எல்லாருமே உங்க வீட்டுல உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் 107 வயசு ஆச்சு, வேலைக்கு போயிருக்காரு. அக்கா என்ன பண்றாங்க? 103 வயசு ஆச்சு, அவங்க உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் வாசல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு வருஷம் வாழறாங்க அல்லது எப்படி இவ்வளவு ஆண்டுகள் வாழறாங்க அப்படின்னு சிலருக்கு ஏற்பட்ட அந்த டவுட் இருக்கு இல்லையா, சந்தேகம். அந்த சந்தேகத்தை தேடி 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 துருவி எடுத்து அதன் மூலமாக சில ஆய்வுகள் செய்த ஒரு புத்தகம் தான் இக்கிகை. சிம்பிளா சொல்லட்டுமா, அதிக நாட்கள் உயிரோடு இருப்பது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த புத்தகத்தை படிக்கலாம், இக்கிகைன்ற புத்தகத்தை படிக்கலாம். சார் ஏற்கனவே பிபி சுகர்லாம் வந்துச்சு சார், ஒரு 10 வருஷம் போதும் சார், பொண்ணு பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன் சார், ஏன் பசங்க வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அந்த புத்தகத்தை படிங்க, உங்க குழந்தைகளுக்கு வழிகாட்டுங்க. இந்த புத்தகத்துல இப்படி போட்டிருக்கு அப்படின்னு. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு முடிச்சு தெரிஞ்சு, அது ஜாப்பனீஸ்ல வந்து அப்புறம் இங்கிலீஷ்ல வந்து தமிழ்லயும் சில பேர் மொழிபெயர்ச்சி செஞ்சிருக்காங்க. அதை படிச்சு முடிக்கிறதுலாம் டைம் ஆகும். சிம்பிளா நான் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும் இல்லையா? அதனால நான் சிம்பிளா சொல்றேன். நீங்கள் செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால், நீங்கள் செய்யும் வேலையை உணர்வுபூர்வமாக ரசித்து செய்தால் நீண்ட நாட்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுது அந்த புத்தகம். சிம்பிள், அவ்வளவுதான். நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யுங்க. கூட முடைவீங்களா? கூட முடைவீங்க. ஓவியம் வரைவீங்களா? ஓவியம் வரைங்க. பாடல் பாடுவீங்களா? பாடல் பாடுங்க. எதை உங்களது வேலையாக மாற்றிக்கொண்டீர்களோ அந்த வேலை உங்களது விருப்பத்தின் பேரில், உங்களது ஆசையின் பேரில் உங்களை மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் உங்கள் வாழ்நாள் நீடிக்கும். இப்ப நம்மளுக்கு பிடிக்காத வேலைக்கு போறோம், காலையில் 8:05 பஞ்சி சொல்லணும், இல்லைனாக்கா அப்படி லீவ் போட்டுருவாங்க. இன்னைக்கு லீவ் போட முடியாது, இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சே ஆகணும், பிரஷர், ஒர்க் பிரஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் நம்மளுடைய வாழ்நாளை குறைத்து விட்டதாக நாம் நம்ப துவங்கி இருக்கிறோம். அவர்கள் இதை ஏற்கனவே முன்னிறுத்தி உணர்ந்து வாழ தொடங்கி இருக்கிறார்கள். ஆமா, டென்ஷனோட இந்த வேலையை செய்யக்கூடாது, பிடிக்காம இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க ஒகினோவா மக்கள். இப்ப நான் அங்க இருந்துதான் என்னுடைய பேச்சை துவங்குறேன். அப்போ நம்முடைய குழந்தைகள் எந்த மாதிரியான கல்வியை கற்கணும், எந்த மாதிரியான வேலைக்கு போகணும், ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தன்மை இருக்கும். இவங்க இதுல சூப்பர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்க பெற்றோர்கள் முயலுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க, நாம் அதுக்கு உதவணும். இந்த 13ஆம் தேதி அப்படின்னு அவர் எனக்கு கமிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 13 எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். மேற்கத்திய நாடுகள்ல இந்த 13 வந்து கொஞ்சம் மோசமா சொல்லுவாங்க, ஆனா அப்படி கிடையாது. 13 வந்து சம கிரிட்டிக் நம்பர், செமையா இருக்கும். அதை பத்தி நிறைய ஆய்வுகள் நிறைய பல்கலைக்கழகங்கள் நான் பண்ணியிருக்கேன். நீங்க நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நக்கீரனுக்கு தொடர்ந்து நான் இதை பத்தி எழுதியிருக்கேன். நக்கீரன் பத்திரிகைக்கு, நக்கீரனோட பேஸ்புக் பேஜ், அதனுடைய யூடியூப் பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் 13 மட்டும் போடுங்க. நான் நம்பர் 13 போட்டீங்கன்னா என்னோட பேச்சு நிறைய வரும். நம்பர் 13 எப்படிப்பட்ட நம்பருங்கிற அதுல ஒன்னும் பெருசா சொல்லிருக்க மாட்டேன், அதையும் சிம்பிளா சொல்லிருக்கேன். இந்த 13 வயசு வரைக்கும் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் குழந்தைகளோட முதல் பருவம். 13க்கு மேல இருக்கிறது 2ஆம் பருவம்.
இந்த 13க்கு மேல டீனேஜ் வருது சார், அதான சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ். ஆனா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முரண்படும். என்னன்னா 13 வயசு வரைக்கும் அவனை தொங்குறோம், அவன் கிட்ட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருக்கும், அவன் கிட்ட எவ்வளவு ஈடுபட முடியுமோ ஈடுபடும், சாப்பிடலன்னா சாப்பிடுறீ அப்படின்னு ஊட்டி வரும், எல்லா வேலையும் பண்ணும் 13 வயசுக்குள்ள. 13 வயசுக்கு மேல கண்டுக்கவே மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு எதிரிய போல கோவம் வரும் நம்ம பிள்ளைகள்கிட்ட, நம்ம பிள்ளைகளுக்கு அதுக்கு மேல கோவம் வரும். நாம ஒரு வார்த்தை சொல்றோம்னா அவங்களுக்கு 2 மடங்கு கோவம் வரும். சோ 2 பேரும் எதிரும் புதிருமா இருக்கும். எல்லா வார்த்தையுமே நெகட்டிவா போய் முடியும், எல்லா விஷயமுமே பிரச்சனையா போய் முடியும். வாரத்துல சண்டை இல்லாம பெற்றோர்களும் 15 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா அதெல்லாம் உலக அதிசயம். நாம அந்த இடத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 13 வயசுக்கு மேலதானே அங்க பிரச்சனை வருது, அங்கதானே ஹார்மோன் பிரச்சனை வருது, அங்கதானே குழந்தைகளுக்கு சிந்திக்க தெரியல, அங்கதானே அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. அந்த இடத்துல நம்ம விரோதியை பாக்குற மாதிரி நம்ம பாக்குறோம், ஒரு எதிரியை பாக்குற மாதிரி பாக்குறோம், அங்க உதவணும்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 13 வயசுக்கு மேல வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நாம் உதவிட தொடங்கினால் அவர்களுக்கு நாம் எல்லா உதவியும் செய்ய முன்வந்தால் அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு வருவாங்க, மிகப்பெரிய அளவு. அங்க இருந்துதான் அவங்க தனக்கு எது பிடிக்கும் முடிவு பண்றாங்க, தனக்கு எது வரும்னு முடிவு பண்றாங்க, தன்னால எது முடியும் முடிவு பண்றாங்க. தனக்கு இது வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அந்த இடத்துல தோற்றுவிக்க முடியும், தனக்கு இது வராது அப்படிங்கிற நெகட்டிவ்ல இருந்து அவங்கள வரும் அப்படிங்கிற பாசிட்டிவா அவங்களை தூக்கிட்டு வர முடியும். இதை எப்ப பண்ண முடியும்? 13 வயசுல இருந்து குழந்தைகளை கவனிச்சா பண்ண வைக்க முடியும். 13 வயசுல நான் இப்பெல்லாம் சொல்ற பேச்சே கேட்கல, அவன் முதல்ல நல்லா இருந்தான் இப்ப ரொம்ப திமிரா இருக்கான் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா உங்க குழந்தைய எந்த வயசுல நீங்க கவனிக்கணுமோ அந்த வயசுல நீங்க விட்டுட்டதா நீங்க நினைச்சு பின்னாடி துன்பப்படுவீங்க. நீங்க கவனிக்க வேண்டிய வயசு 1ல இருந்து 13 கிடையாது, 13ல இருந்து தான் நீங்க கவனிக்க வேண்டிய வயசு. அந்த வயசுல உங்க குழந்தைக்கு எவ்வளவு உதவி தேவைப்படுதோ அவ்வளவு உதவி செய்யறதுக்கு முயலுங்கள். குழந்தைகளோட உட்காருங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்க, அவங்களுக்கு பிடிச்ச தொழிலாக்க முடியுமான்னு பாருங்க. திரும்ப இக்கிகாயை டச் பண்ணிட்டு வெளியில வந்துடுறேன். இக்கிகையில என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம், தனக்கு பிடிச்சதை தொழிலாக்கனா நல்லா இருக்க முடியும்னு பாக்குறோம் இல்லையா? ரைட். கொஞ்சம் லிஸ்ட் எடுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன நல்லா இருக்குன்னு உங்க பசங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன பண்ணாம ரொம்ப பிடிக்கும், எந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா பிடிக்கும் அப்படிங்கிறது சும்மா ஏதோ ஒண்ணு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாது. உண்மையாவே நமக்கு அது பிடிச்சிருக்கும். அந்த வேலையை செஞ்சா நேரங்காலம் போறதே செய்வோம், தெரியாமையே செய்வோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, பாட்டு கேட்க ஆரம்பிச்சா சில பேர் நேரங்காலம் தெரியாம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. படம் வரைய ஆரம்பிச்சா என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியாம வரைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புத்தகம் படிக்க ஆரம்பிச்சா சில பேர் நேரங்காலம் தெரியாம படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்காலம் தெரியாம உங்க குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னு கவனிங்க, அதுதான் அவர்களுக்கு பிடிக்குது. இந்த நேரங்காலம் தெரியாம அவங்க செய்யறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய தொழிலா மாறும். சூப்பர். சார் என்ன சொல்றாரு, செல்போன்ல கேம் விளையாடுறத தொழிலாக்க முடியுமான்னு. செல்போன் கேமிங்க கண்டுபிடிக்கிறதே யூத் தான். அவன் தொழிலாக்கிட்டான், ஓடியா சம்பாதிக்கிறான். இல்ல எனக்கு இது பிடிக்குமான்னு தெரியல, என் பேரண்ட் என்ன இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க, இந்த மெடிசன் படிக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தான்னா அவன் அவுட். தனக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத தன்னால ஈஸியா சோர்வடைய முடியாத ஒரு தொழில். என்னால இந்த வேலையை செய்யணும்னா சோர்வே அடைய மாட்டேன் சார், சோர்வே வராது. நீங்க வேலைக்கு போகும்போது பாருங்களேன், 4 மணி ஆயிடுச்சா எப்படா 5 ஆகும், எப்ப பேக மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க பிடிக்காத ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வேலையை நீங்க செஞ்சதோட போதும், குழந்தைகளுக்கு கொடுத்துடாதீங்கன்னு சொல்றேன். அந்த வேலையை இன்னைக்கு குழந்தைகள் கொடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்றேன். செல்போன் அவ்வளவு கெட்ட விஷயம் கிடையாது. இப்ப நான் சொல்றதே உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்க, செல்போன்ல நோண்டி பாருங்கன்னு தான் சொல்றேன். செல்போன் ஒரு நல்ல விஷயம் தான். நாம அதை கெடுத்துட்டு சார் பிரியாணி நல்ல விஷயம் தானே சார், அத அளவுக்கு மீறி சாப்பிட்டு சார் ஃபேட் வந்துருச்சு கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அது ஒரு உணவு, அவ்வளவுதான். அதை ரசிச்சு சாப்பிடுங்க, சந்தோஷப்பட்டு போயிட்டே இருங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், அளவுக்கு மீறாம. அளவுக்கு மீறிச்சுன்னா அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அளவுக்கு மீறாமன்னா தாய்ப்பாசம் உட்பட அளவு மீறிச்சுன்னா அந்த பிரச்சனை தான். ரைட். இதுக்குள்ள நம்ம போயிட வேணாம், அது உணர்வு ஏரியா. நம்ம இங்க வந்துருவோம். இப்ப நமக்கு பிடிச்ச வேலையை எப்படி லிஸ்ட் எடுக்கிறது, இந்த கேள்வி என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் பொதுவா கேட்பேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லிஸ்ட் போடுங்கடா. லிஸ்ட்ல என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சார் நேரங்காலமே தெரியாம நான் பண்ற வேலை தானே சார் எழுதுறேன் சார் அப்படின்னு ஒண்ணு எழுதுவான். அவன் என்ன வெறுப்பேற்றத்துக்கு எழுதாலும் நல்லாவே தெரியும், இவ்வளவு வருஷமா ஃபீல்ட்ல இருக்கணும் இல்லையா. தூங்குறது சார் அப்படின்னு அடிப்போம். நேரங்காலமே தெரியாம. நான் அதுக்கு அடுத்ததும் சொல்லுவேன், தூங்கணும். ஆனா 36 மணி நேரம் ஆனாலும் எழுந்திருக்க கூடாது, கண்ணை சிமிட்டி இப்படி எல்லாம் பார்க்க கூடாது, தூங்கணும். முடியுமா உன்னால அப்படின்னா, அது கொஞ்ச நேரத்துல முழிப்பு வந்துடும் சார், கண்டினியூஸா தூங்க முடியாது. அது உடல் கேட்கறது. நீ கேட்கறது என்ன யோசி. இல்ல சார் சாப்பிடணும், எவ்வளவு நேரம் சாப்பிட போறேன்,
வகை வகை எவ்வளவு நேரம் வகை வகையா சாப்பிடுவேன். இப்ப இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா குழந்தைங்க, இப்படி ஃபில்டர் பண்ணி வந்தீங்கன்னா அவர்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்க ஃபைனல் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், ஓரிரு நாட்கள் கூட ஆகும். ஆனா பேரண்ட்ஸ் கூட உட்காரணும். கூட உட்கார்ந்தீங்கன்னா அந்த பசங்களோட இன்ட்ரெஸ்டை ஈஸியா பிடிச்சிடலாம். என்னுடைய ப்ரொஃபைல வந்து சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னார் இல்லையா, அதையும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு 2-3 டிவியில வந்து நான் தொடர்ந்து பணியாற்றி இருக்கேன். கல்லூரி பருவங்கள்ல இருந்து ஒரு நியூஸ் சேனல்ல செய்தி வாசிச்சிருக்கேன் என்னுடைய கல்லூரி பருவத்தில். அப்பதான் அது 24 மணி நேரம் செய்தியா வந்தது. அப்ப வந்து செய்தி வாசிச்சிருக்கேன். ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் இல்ல நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு வெளியில வந்தேன். ஆசிரியர் துறைக்கு போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் முகம் தெரியாம என்னெல்லாம் காட்டலாம் அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் சென்னையில உள்ள பண்பலை ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோ, ரெயின்போ எஃப்எம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒரு 13 ஆண்டுகள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்ட் டைமா. இப்ப இதுக்கெல்லாம் எது உதவுச்சின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, நான் நிறைய விஷயங்களை படிக்கக்கூடியவன், நிறைய பேரோட பேச்சை கேட்கக்கூடியவன், நிறைய நல்ல பாடல்களை கேட்கக்கூடியவன், ரசிக்கக்கூடியவன், அதை ஆய்வு பண்ணக்கூடியவன். இந்த லைன் இப்படி இருக்குல்ல, இது இப்படி இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு. இது எனக்கு தொழிலா மாறிச்சு. பார்ட் டைமுக்கு வருமானம் கொடுத்துச்சு. என் வாழ்க்கையை ஒரு லெவலுக்கு தூக்கிட்டு போச்சு. இன்னும் நிறைய அனுபவங்களை கொடுத்துச்சு. எனக்கு பிடிச்சதை நான் தொழிலாக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கலாம். அது எனக்கு பணம் கொடுக்கும், அது எனக்கு பாராட்ட கொடுக்கும், அது எனக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க தொழிலாக்கி இருப்பாங்க, அது அவங்கள வளர்த்து இருக்கும். சார் இல்ல நான் லிஸ்ட் போட்டு வச்சுட்டேன் சார், ஆனா அது அவ்வளவு அட்ராக்டிவா இல்ல சார், அது வந்து பணம் தருமான்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா, அது சார்ந்து ஒரு சிறு ஆய்வை நீங்க செய்தே ஆகும். சார் உணவை வந்து ரசிச்சு சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் வராது. அப்படியே ஒரு மிஷின்ல கிரைண்டர்ல எடுத்து போடுற மாதிரி, மாவு அள்ளி போடுற மாதிரி நம்ம வாயில போடுறதுதான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படியே அள்ளி வாயில போடுறது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, லஞ்ச் ஓவர். அப்படியே அள்ளி வாயில போடுறது, அவ்வளவுதான், டின்னர் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ரசிச்சு சாப்பிடுறதே ஒரு திறன். இந்த திறனை பயன்படுத்திக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நெட்ல போய் பாருங்க, விளாகர்ஸ் சொல்லுவாங்க, ஃபுட் விளாகர்ஸ் சொல்லுவாங்க. சார் இதுல இந்த டேஸ்ட்ல இது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாதி பேர் தான் செஃப்பா மாறுறான், அதுல பாதி பேர் இன்டர்நேஷனல் செஃப்பா மாறுறான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். எந்த திறமை அவனை கூட்டிட்டு போச்சு? உணவை ரசிச்சு சாப்பிடுறது. அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா சின்ன சின்ன திறன் கூட நிறைய உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, உங்களது வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய தொழிலாக மாறலாம். நீங்க ஏதோ காலேஜ் சேர்க்கறதுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னு நினைச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் சார், இங்க பார்த்தா வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்குதே சார், கொஞ்சம் நெஞ்ச படிக்கிற பசங்க கூட படிக்காதே சார் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கண்ணுல இருந்து ரத்தத்தை சிந்தறதை பார்க்க முடியுது. எனக்கு லைட்ல அப்படி தெரியுது, அது வேர்வைதான், ரத்தம்லாம் இல்ல. படிப்பு முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க யோசிக்கிறதுக்கு, இந்த படிப்பை எப்படி பயன்படுத்துறதுக்கு, இந்த படிப்பை எப்படி பணமாக்குறதுன்னு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு படிப்பு முக்கியம், அவ்வளவுதான். இல்ல சார் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் சார், ஆனா அதுல இருந்து எதுவும் கேள்வி கேட்காதீங்க சார், அதுல எதுவுமே எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் படிப்பு முக்கியம் இல்ல. நான் டிகிரி படிச்சுட்டேன் சார், எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது சார், பேப்பர் சேஸ் பண்ணிட்டேன் சார், இல்ல டிகிரி முடிச்சிட்டேன் சார், இப்ப என்ன அதை பத்தி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்ற இடத்துல படிப்பு முக்கியம் இல்ல. இந்த படிப்பு உங்களுக்கு உதவாது. நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு உதவ வேண்டும் என்றால் பிடித்ததை படியுங்கள். அதுக்கு முன்னாடி அது சோறு போடுமான்னு செக் பண்ணிக்கணும், அதுல வளர்ச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாம உள்ள இறங்காதீங்க. இப்ப நாம இங்க திருமண தகவல் மையத்தில இருந்துலாம் ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. எவ்வளவு யோசிக்கிறோம்ல, எவ்வளவு விசாரிக்கிறோம்ல, ஜாதகம் பாக்குறோம், சொந்தக்காரங்க கிட்ட கேட்கிறோம், கம்பெனி விசாரிக்கிறோம், தெரிஞ்சவங்க கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கு வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு. அப்போ அதை விட பன்மடங்கு அதிகமா இருக்கணும்ல கல்வியில, ஒரு கல்வியில இருந்து அடுத்த கல்வி போறதுக்கு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுரும், அது அவ்வளவு முக்கியமா எடுத்துக்க மாட்டோம். இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நீங்க யோசிக்க வேண்டிய முதல் விஷயம், உங்களுக்கு பிடித்ததாக நீங்க தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கப்புறமா வரேன், டிகிரிக்கு வரேன், காலேஜ் வரைக்கும் வரேன். உங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுங்கள். சார் பிடித்தது கிடைக்கல சார், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் சார், அது சம்பந்தமான படிப்பு எங்க இருக்குன்னே தெரியல சார் அப்படின்னா நீங்க தேடல, பரவாயில்ல, விட்டுருவோம். அது சம்பந்தப்பட்ட படிப்பு உங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியல, அதை ஓரமா வச்சு. இப்போ இருக்கக்கூடியதுல என்னென்னலாம் உங்களால சமாளிக்க முடியும், என்னென்னலாம் தேர்ந்தெடுத்து மேல வர முடியும் அப்படின்னு பாருங்க. இப்படி பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு சிக்கல் வரலாம் மாணவர்களுக்கு. என்னன்னா, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து முன்னாடி நிற்கும். அது என்ன உணர்ச்சி வசப்பட்ட முடிவு எடுக்கிறது? என் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த குரூப், அதனால நானும் அந்த குரூப். எங்க அப்பா இது படிச்சாதான் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பெருமையா இருக்க முடியும்னு சொன்னார், அதனால நான் அந்த குரூப். இது படிச்சாதான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதனால நான் அந்த குரூப். தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருக்கு. இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு, இதெல்லாம் உங்களுக்கு உதவவே உதவாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க வேற ஏதோ ஒரு பிளான்ல இருப்பாங்க.
அவங்க கடைசி வரைக்கும் உங்க கூட வரமாட்டாங்க. உங்க பேரண்ட் கிட்ட சவால் விட்டாங்க இல்லையா உங்க சொந்தக்காரங்க, அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க, அவங்களே விட்டுருங்க. நிறைய பணம் கொடுக்கும் நம்பினீங்கல்ல, அதுவும் நிலைக்காது. போன வாரம் பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து வேலையை விட்டு தூக்குனதை ஒரு செய்தித்தாள பார்த்திருப்பீங்க. இது போன வாரம் நான் படிக்கலையே சார் பேப்பர் அப்படின்னு நினைக்கிறீங்க, கவலையப்படாதீங்க. கடந்த 5 ஆண்டுகளா வரக்கூடிய எல்லா பேப்பரையும் பாருங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கூகுள் உட்பட எல்லா கம்பெனிலையும் ரேண்டமா நியூஸ் சேனல்ஸ், நீங்க ஃபேமஸா சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ஆளை தூக்கிட்டு இருக்காங்க. 3000 பேர் தூக்கிட்டாங்க போன வாரம். இப்படி ஆளை தூக்குறது நடந்துகிட்டே இருக்கு. இந்த வேலை செஞ்சா பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாங்கிறது இங்கே கிடையாது. படித்தவர்களுக்கெல்லாம் இங்க பணம் கொடுக்கறதுக்காக எந்த நிறுவனமும் இல்ல. உங்களுக்கு திறமை இருந்தால் மட்டும்தான் இங்க பணம் கொடுப்பாங்க. நீங்க திறமையா வேலை செஞ்சாதான் பணம். டிகிரி சர்டிபிகேட்டுக்கு எல்லாம் பணம் கொடுப்பாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காதீங்க, அதை முதல்ல மறந்துருங்க. சார் என்கிட்ட இந்த பேப்பர் இருக்கு சார், இந்த பேப்பர்ல நான் எவ்வளவு மார்க் தெரியுமா சார், எனக்கு இதுக்காகவே வருஷம் ஃபுல்லா சம்பளம் கொடுங்க சார், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நீ என்ன யோசிப்ப, அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு என் கம்பெனிக்கு நீ என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் சொல்லுவ, அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு நீ எந்த மாதிரினா வேலை செய்வ, என்ன புதுமையெல்லாம் உள்ள எடுத்துட்டு வருவ, அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சம்பளம். இதை நீ முடிவு பண்ணணும்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மட்டும்தான் புதிய நுட்பங்களை நீங்க உருவாக்க முடியும், புதிய திட்டங்களை உருவாக்க முடியும், அந்த திட்டங்களை நோக்கி உங்களுடைய செயல்களை உருவாக்க முடியும். அப்ப இந்த கம்பெனிக்கு நீங்க செட் ஆயிடுங்க. உங்களை அந்த கம்பெனி வெளியில தூக்காது. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இவங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டாங்க. யார் அவங்க எல்லாம்? டிகிரி இருந்தா போதும் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க நினைச்சு உள்ள போனோம். அவங்க சொல்ற வேலையை செஞ்சா போதும் நினைச்சவங்க, எந்த டென்ஷனும் வேணாம், அவங்க என்ன சொல்றாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்ப்பா, ரிலாக்ஸா வந்துடலாம் அப்படின்னு நினைச்சவங்க. இப்படிப்பட்டவங்க வருஷம் கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்களே. இப்ப எனக்கு 2 எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. எனக்கு என்னோட நிறுவனத்துல 2 எம்ப்ளாயி இருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி என்னோட செக்ரட்டரி இருக்காரு. அவர் நான் சொல்லாததெல்லாம் யோசிச்சு செய்யறாரு. இன்னைக்கு காலையில இங்க வர விழா ஒண்ணு இருக்கு, அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் அடுத்து சொல்றாரு, சார் அன்னைக்கு காலையில 9 மணிக்கு நம்மளோட இன்ஸ்டியூஷன்ல இந்த விழா இருக்கு, நம்மளோட டீச்சர்ஸ்க்கு எல்லாம் இந்த கிளாஸ் வைக்கிறோம், 9 மணிக்கு நீங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. நான் யோசிக்கவே இல்லை, ஏன் அதை பண்ணணும், ஏன்னா அடுத்த வாரம் இப்படி இருக்கு சார், இந்த வாரம் இப்படி இருக்கு சார், அந்த டே தான் சார் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப நான் சொல்லவே இல்லை, அவர் யோசிச்சு ஒரு திட்டமிட்டு இதை எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு, அது ஓகேன்னு தோணுது. ஒரு ஊழியர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் என்ன வேலை சொல்றேனோ கரெக்டா செஞ்சுட்டு ரிப்போர்ட்டர் சார் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவார் சாயந்தரம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த 2 எம்ப்ளாயில யாரோ ஒரு எம்ப்ளாயை தூக்கலாம்னு என்னுடைய நிர்வாகம் சொல்லுச்சுன்னா நான் யாரை தூக்குறதுக்கு அனுமதிப்பேன்? 2வது நபர். அந்த 2வது நபர் மாதிரி எனக்கு யார் வேணாலும் கிடைப்பாங்க, முதல் நபர் மாதிரி கிடைக்க மாட்டாங்க. ஒரு நிறுவனம் உங்களை தூக்க முடியாத ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னா உங்களுக்கு பிடிச்சு அந்த வேலையை செய்யுங்க, ரசிச்சு செய்யுங்க. நீங்க உங்களுடைய உள்ளுணர்வோட உங்களுடைய முழு ஆனந்தத்தோட அந்த வேலையை செய்யும் போது உங்ககிட்ட இருந்து புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதற்காக தான் அந்த இக்கிகைக்குள்ள நான் போனேன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பட்டப்படிப்புகளுக்குள்ள வந்துருவோம். இதே நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா, நீங்க எதிர்பார்த்த ஏரியா தான் என்னென்ன பட்டம் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சீங்க. அதுக்கு நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா, இப்போ சமீபத்திய ஆண்டுகள்ல அரசாங்கம், நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கு. இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க தானமா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? 11ல இருந்து 12 போயிருக்கீங்களா? உங்களுடைய புத்தகத்தை 12ஆம் வகுப்பு புத்தகத்தை பாத்தீங்களா? அதுல முதல் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து என்ன படிக்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், ஒரு 3 பக்கத்துக்கு இருக்கும். என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்னென்னலாம் தொழில் படிப்புகள் இருக்கு, என்னென்னலாம் கல்லூரி படிப்புகள் இருக்கு, என்னென்னலாம் பட்ட படிப்புகள் இருக்கு அப்படின்னு ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்ப அது தெரியும் போது அதை உட்காந்து நான் மனப்பாடம் பண்ணி சொல்லி அவங்க நோட்ஸ் எடுக்கிறது வேஸ்ட் இல்லையா? அதனால நான் அந்த இடத்துக்குள்ள போகல. உங்களுக்கு கிடைக்காத தகவல் கொடுக்கறது தான் என்னுடைய பேச்சினுடைய மையமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் குரூப்க்கு நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன எதிர்பார்ப்போம், என்ன டிகிரி படிக்கலாம்னு எதிர்பார்ப்போம். இப்ப காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு. இவங்களுடைய கனவு என்னவா இருக்கும்? சோ இது இல்லாம இந்த பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு வருவாங்கல்ல, பிஏ தமிழுக்கு வருவாங்கல்ல, பிஏ இங்கிலீஷ் வருவாங்கல்ல, பிசிஏ வருவாங்கல்ல, இதெல்லாம் தான் அந்த குரூப் கொடுக்கக்கூடிய படிப்புகள் தானே. ஏன் அதெல்லாம் படிச்சாக்கா நம்மளுக்கு வாழ்க்கை கிடையாதா? வாழ்க்கை உண்டு. உங்ககிட்ட பிளான் இருக்குன்னா அந்த திட்டம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பிளேயரை போய் ஏன்டா இந்த டீம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த பிளேயர் தான் 6 ரவுண்ட் இறங்கி புறப்படம் குழந்தைட்டு இருப்போம். அவன் அந்த இடத்துல விளையாடக்கூடியவனா இருக்கும். சில டிகிரி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஐடியாவோட நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வெற்றி கொடி நாட்டலாம். எல்லாருமே வேஸ்ட்னு சொல்றாங்கன்னு ஒரு டிகிரி நம்ம தூக்கி போட முடியாது. சார் சிஏ சூப்பர் குரூப் சார், சிஏ படிச்சே ஆகணும் சார். சிஏ என்னன்னா தெரியுமா சார், அவங்களுக்கு இன்டர் எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்ற ஐடியா கூட கிடைக்காது. ஆனா அவங்க சொல்லுவாங்க சிஏ சிஏ சிஏன்னுவாங்க. குழந்தைய சிஏ படிக்க வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும் அந்த குழந்தைக்கு தான் தெரியும். அப்பாடா அப்பா சொன்னாங்க நான் எப்படியோ வந்துட்டேன். அது ஒரு இடத்துல ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் ஒர்க் பண்ணும். அப்புறம் ஒரு 6 மாசம் இருக்கும். கிளிக் ஆகி அந்த வேலை பிடிச்சதுன்னா சூப்பர். அப்படி இல்லைன்னா சார் இங்க 16% மக்கள்
16% மக்கள், மன்னிக்கணும், 16% மக்கள் நல்ல டிகிரி முடிச்சுட்டு, பேரண்ட்ஸ் ஆசைப்பட்ட நல்ல டிகிரியை முடிச்சுட்டு டெலிவரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சீரியஸா 16% மக்கள் நல்ல டிகிரி. நீங்க கூப்பிட்டு கேளுங்களா நிறைய பேர், என்ன டிகிரி என்ன காலேஜ்ல முடிச்சீங்கன்னு. எனக்கு இந்த பழக்கம் உண்டு. மெரினா பீச் போயிட்டு அங்க சுண்டல் விற்கிற பசங்களோட கூப்பிட்டு கேட்பேன், நீ எந்த ஸ்கூல், நீ அவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் சொன்னா அங்க யாராவது டீச்சர் தெரியும்னா கூப்பிட்டு கேட்பேன், இந்த டீச்சர் தானே, இந்த கிளாஸ் தானே, சுண்டல் விற்கிறீன்னா அவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவான், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உத்வேகமா இருக்கும். ஹோம்ஒர்க் எல்லாம் காலையில பண்ணிடுவேன் சார், ஈவினிங் வந்து அம்மா அங்க பஜ்ஜி கடை வச்சிருக்காங்க சார், நான் வந்து சுண்டல்லாம் வித்துட்டு 9 மணிக்கு அங்க போயிடுவேன் சார் அப்படின்னு எனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, என்ன எந்துவாக்கக்கூடிய விஷயம் எல்லாம் அவன் சொல்லுவான். சூப்பர்ல அப்படின்னு தோணும். இந்த மாதிரி மாணவர்கள் நம்ம சந்திப்போம். இப்ப டெலிவரி பண்ணக்கூடியவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா, ஏன்பா காலேஜ் எங்கன்னா போகலாம்லப்பா, என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேட்டோம்னா அவன் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டா தலை சுத்துது. சில படிப்பெல்லாம் இது படிச்சாதான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றவங்க நான் கேட்டிருக்கேன். ஆனா அந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு இவன் டெலிவரி வேலை பார்க்கறான். 2 காரணம். ஒண்ணு, அதுல அவனுக்கு ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லாததுனால அதுல அவனால மேம்பாடு அடைய முடியல. மேம்பாடு அடைய முடியாததுனால அந்த கம்பெனியில இருந்தோ இல்ல அந்த நிறுவனத்தினுடைய செயல் திட்டத்தில இருந்தோ அவன் விலக்கப்படுறான். இப்ப அவனுக்கு வேலை கிடைக்காம போகுது. தான் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து கீழே போற அந்த காம்ப்ளெக்ஸையும் அவனால தாங்க முடியல. அவன் டெலிவரி வேலை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு கேட்டகரி இருக்கு, அந்த சப்ஜெக்டே புரியல. ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸ்ல ஃபெயில் ஆன செட்டு ஏகப்பட்ட அரியர் வச்சு டிகிரியே முடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி டெலிவரி வேலைக்கு போயிட்டு இருக்கிற செட்டா இருக்கும். இந்த 2 கேட்டகரி தான் இருக்கும் வெளியில. இந்த 2 கேட்டகரி பேரண்ட்ஸையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நான் கற்பனை பண்ண சொல்றது அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னு இல்ல, அந்த குழந்தைகளை எல்கேஜில சேர்க்கும் போது யூனிஃபார்ம் போட்டு, இந்த கையில பேக், இந்த கையில ஒரு வாட்டர் பேக், ஷூ எல்லாம் போட்டு, ஒரு கர்ச்சீஃபை பேக்கெட்ல மாட்டி விட்டு என் பையன் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த சந்தோஷமான அந்த நொடிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பேரண்ட் 10th மார்க் வந்தப்பட்ட சந்தோஷங்களை யோசிச்சு பாருங்களேன். அதே பேரண்ட் 12th வந்த உடனே இந்த காலேஜ்ல என் பையனை சேர்த்திருக்கிறேன்னு சொன்ன அந்த சந்தோஷங்களை யோசிச்சு பாருங்களேன். எங்க போச்சு அந்த சந்தோஷம்லாம்? எங்க விட்டாங்க இதெல்லாம்? இது எல்லாத்தையும் காலி பண்ணது எதுன்னு பார்த்தா ஒரே ஒரு தவறான முடிவு. என்ன? அந்த பையனுக்கு பிடிக்காத இல்ல அந்த பையனுக்கு வராத ஒரு படிப்பை யாரோ தூக்கி தலையில கட்டியிருப்பாங்க. பல திருமணங்கள் விவாகரத்துக்கு நீங்க என்னெல்லாம் காரணம் சொல்வீங்களோ அது அத்தனை காரணத்தை விட 2 மடங்கு காரணம் படிச்ச படிப்பு உதவாம போறது. படிப்பை விவாகரத்து பண்ண முடியாது. பண்றதா பண்ணிட்டு புது படிப்பு ஏற்படுத்திக்கலாம். அப்படி எதனா வாய்ப்பு இருந்ததுன்னா நல்லது இல்லையா? சார் ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த டிகிரி படிச்சேன் சார், எனக்கு பிடிக்கவே இல்லை சார், அதை வச்சுட்டு என்ன சார் பண்றது, நான் இந்த டிகிரி படிக்கணும் சார் அப்படின்னா படிப்பு என்ன பண்ண முடியாது, விவாகரத்து பண்ண முடியாது. நமக்கு பிடிச்ச ஒரு படிப்பை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களது பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு வேணும். பெற்றோர்களா இருந்தா உங்களுடைய குழந்தைகளோட உட்காருங்க, பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுங்க, அவங்களுக்கு என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. நிறைய பேர்ட்ட விசாரிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது அத்தனையும் பண்ணுங்க. ஜாதகம் பாக்குறத நான் சொல்லல, அதையும் பாக்குறாங்க, தப்பில்ல. தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட பேசுவோம் இல்லையா? இப்போ கல்லூரி சேர்க்கணும்னா என் பையனை வந்து ஒரு பயோ மெடிக்கல் கோர்ஸ்ல சேர்க்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பயோ மெடிக்கல் கோர்ஸ்ல இருக்கிற சீனியர்ஸ்டியாவது என் பையன் பேசணும். அந்த படிப்பை படிச்சு முடிச்ச நண்பர்கள் சில பேர்த்தையாவது நானும் என் பையனும் பேசணும். அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ண முடியுமா, இல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாரிஸ்ல அந்த சீட்ல விற்கிறாங்களா, அப்படியே எடுத்து கொடுத்துடலாமா, மார்க் போட்டுருவாங்களா அப்படிங்கறத ஆரம்பிச்சு வைவா ப்ராப்பரா நடக்குதா, கம்பெனி எல்லாம் கரெக்டா வராங்களா, பெங்களூருக்கு இங்க இருந்து அனுப்புறவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா, 6 மாசத்துல வந்துடுறாங்களா, இவ்வளவு விஷயங்களையும் சீனியர்ஸ்டையும் பேசணும், அந்த டிபார்ட்மெண்ட் லெக்சரர் கிட்டையும் பேசணும். நீங்க விசாரிக்காம அந்த பேர்ல உள்ள அட்ராக்ஷனை பார்த்து, சார் என் மருமக பேர் என்ன தெரியுமா சார், இந்த பேரு, அதனால நான் கட்டி கொடுத்துறேன் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லுவோமா? பேர்ல அட்ராக்ட் ஆக மாட்டேன் இல்லையா? ஆனா இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் பேர்ல தான் அட்ராக்ட் ஆகும். சார் பயோடெக்னாலஜி சார், என் பையன் படிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும், அட்ராக்ட் ஆகாதீங்க. அந்த பயோடெக்னாலஜி சொல்லி கொடுக்குற கல்வி நிறுவனத்துல போதிய ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கங்க. அந்த இடத்துல போதிய செய்முறை வகுப்புகள் சரியா நடக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. அங்க கேம்பஸ் இன்டர்வியூ ப்ராப்பரா தான் நடக்குதான்னு ஒரு தடவை பாத்துக்கங்க. அதுக்கப்புறமா நீங்க எஜுகேஷன் லோன் போடுறதோ பக்கத்து வீட்டுல லோன் வாங்குறதோ உங்களுடைய தலையெழுத்து. இல்ல சார் நான் விசாரிக்கல, அந்த பயோடெக்னாலஜி சார் ஃபியூச்சரே அதான் ஒரு டிவியில பார்த்தேன் சார் அப்படின்னு போய் விழுந்தீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாடப்பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடப்பகுதிக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். உங்களுடைய பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா பாடப்பிரிவுகளும் கண்டிப்பா உதவும் அப்படிங்கிறத நம்புங்க. பள்ளிக்கூடம் முடிச்சுங்க,
இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பள்ளிக்கூடம் முடிச்சு எனக்கு வந்து தமிழ் படிக்கணும்னு ஆசை, பிஏ தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஆசை. ஒரு சென்னையில பிரபலமான ஒரு கல்லூரியில அங்க தமிழ் படிச்சா நல்லா இருக்கும்னு அப்ளிகேஷன் வாங்கி வீட்டுல வைக்கிறேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன மெடிசின் படிக்க சொல்றாங்க. ஒரு குடும்ப உறுப்பினர், மூத்த உறுப்பினர், அவர் சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, கால்நடை மருத்துவம் படி, கோயம்புத்தூர் போ, நான் உனக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்றேன்னு அந்த அப்ளிகேஷன் வாங்கி வந்து வீட்டுல வச்சிருக்காரு. எனக்கு கோவம், கால்நடை மருத்துவமா, மாட்டு டாக்டரா, அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு அதை பிடிச்சி கிழிக்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழுக்கு நான் வாங்கி வந்த அப்ளிகேஷன் பிடிச்சி கிழிச்சுட்டாங்க. ஆக மொத்தத்தில் அன்னைக்கு 2 அப்ளிகேஷனும் கிழிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்து, இதுக்கப்புறமா இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ஏதோ ஒரு சுமாரான ஒரு கோர்ஸ்குள்ள உள்ள நுழைஞ்சு எனக்கு செட் ஆகலனால இன்னொரு ஒரு படிப்பை நான் படிக்கிறேன். பின்னால எனக்கு பிடிச்ச தமிழையும் படிக்கிறேன். இந்த படிக்கட்டுல நான் எனக்கு பிடிச்ச தமிழை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இங்க வேற ஒரு சம்பவம் நடக்குது. என்ன மாதிரியே இருக்கிற இன்னொரு சக மாணவன், தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மாணவன், அவங்க வீட்டுல ஏன் அளவுக்கு தீவிரவாதிகள்லாம் கிடையாது, அவங்க வீட்டுல எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பிஏ தமிழ் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் பிஏ தமிழ் படிச்சுட்டான். நான் டிகிரி முடிச்சுட்டு 7500 ரூபாய் சம்பளத்துக்கு காலையில 7:30 மணில இருந்து சாயந்தரம் 7:30 வரைக்கும், ஒட்டுமொத்தமாவே 7:30 தான் அந்த நேரம், அவ்வளவு நேரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்துல அவன் ரொம்ப ஹாயா இருந்துகிட்டு இருந்தான். வீட்டுல கேடிவில கால் மேல கால் போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா தமிழ் படிச்ச, வேலை கிடைக்கலையாடா? யார் சொன்னது வேலை கிடைக்கலன்னு அப்படின்னு பார்த்தா அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சிம்பிளா இதாங்க பண்ணிட்டு இருந்தான். தமிழ் படிச்சான் இல்லையா, அவன் பண்ணதை சொல்றேன். அவனுடைய வேலை மாதம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அவ்வளவுதான். பிப்ரவரி மாசம் என்ன பண்ணுவான், நல்லா தேர்ந்த 2 பெண்களை வேலைக்கு எடுப்பான், அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பான். மார்ச் மாசம் என்ன பண்ணுவான்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய 2-3 ஏரியால இருக்கிற பள்ளிகள், பெரிய பெரிய பள்ளிகள் இருக்குல்ல, ஆங்கில மத்திய அரசினுடைய பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிகள்ல போயிட்டு அங்க அப்ரோச் பண்ணுவோம். நாங்க வந்து தமிழை பிழை இல்லாம சொல்லி கொடுப்போம். உங்க ஸ்கூல்ல தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதுறவங்க இருக்காங்க இல்லையா, ரா ரா வேறுபாடு தெரியாம, வேறுபாடு தெரியாம குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல, நமக்கே பாதி பேருக்கு தெரியாது, அந்த ஸ்கூல்ல கண்டிப்பா இருப்பாங்க. இந்த லீவ்ல நான் ரெடி பண்ணி காட்டுறேன், 3000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு அங்க அப்ரோச் பண்றோம். உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஆமா இல்ல இப்படி ஒருத்தன் கிடைச்சாக்கா லீவ்ல ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு கைட் பண்றாங்க. பேரண்ட்ஸ் இங்க சேர்க்கிறாங்க. காலையில 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour பேட்ச், அவ்வளவுதான். ஏசி ஹால்ல ஒரு ப்ரொஜெக்டரை போட்டு ஒரு 2 ட்ரெயினரை போட்டு கிளாஸ் பாட்டு போயிட்டே இருக்கு மொட்டை மாடியில. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. உச்சரிக்கிறது எப்படி, பிழை இல்லாம எழுதுறது எப்படி, இப்படிங்கிறத எல்கேஜி மாணவர்கள்ல இருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் வேலை. 2 மாசம் சம்மர் கேம்ப். யோசிச்சு பாருங்களேன், அந்த வருஷம் எவ்வளவு தேவையோ அதை அந்த 2 மாசத்துல சம்பாதிச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை பேங்க்ல போட்டு கால் மேல கால் போட்டுட்டு கேடிவி பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் நான். இப்ப யாரு இதுல புத்திசாலி? தமிழ் படிச்சா எங்க வேலை கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதே உலகத்துல இப்படி ஒருத்தர் சம்பாதிக்கிட்டு இருந்தான். சம்பாதிக்க முடியும், ஆனா அதுக்கு நமக்கு யோசிக்க தெரியும். இந்த படிப்பை நாம எப்படி பயன்படுத்த போறோம், இந்த கலையை நாம எப்படி பயன்படுத்த போறோம். திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்க என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம். அதுக்கு நான் சொன்ன விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல சார் படிப்பெல்லாம் நாங்க செலக்ட் பண்றோம், கல்லூரியை செலக்ட் பண்றதுதான் சார் பெரிய சேலஞ்ச் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு லைன் சொல்றேன், அந்த லைனை மனசுல நிறுத்திக்கங்க அல்லது எழுதிக்கங்க. கல்லூரியை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லைன் உங்க மைண்ட்ல வந்துருச்சுன்னா நல்ல கல்லூரியை செலக்ட் பண்ணுவீங்க. எந்த கல்லூரியும் தன்னுடைய சிறந்த மாணவர்களை வைத்துதான் கல்லா கட்டுறாங்க. கரெக்டா? உண்மையா? ஒரு சிறந்த கல்லூரி அப்படின்னா எதை வச்சு சிறந்த கல்லூரின்னு அவங்க சொல்ல முடியும்? விளம்பரப்படுத்த முடியும், வியாபாரத்தை பெருக்க முடியும், தன்னுடைய வளர்ச்சியை, வருமானத்தை அதிகப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? தன்னிடம் இருந்த திறமையான மாணவர்களை கை காட்டிதான். இந்த பையன் ஃபாரின்ல வேலை செய்யறான், அந்த பையன் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டான், இந்த பையன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், இந்த பையன் இதை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு திறமையான மாணவர்களை வைத்துதான் ஒரு கல்லூரி தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தும். நாம் என்ன நினைக்கிறோம், அந்த கல்லூரியை வச்சு நம்மள நிலைநிறுத்திக்கலாம், இந்த கல்லூரியில படிச்சுட்டேன்னு சொன்னாலே பெரிய கெத்து அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். உண்மை அது அல்ல. நல்ல மாணவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் நல்ல கல்லூரி. அதனால நீங்க எந்த கல்லூரியில வேணாலும் சேருங்க, நான் முதல்ல சொன்ன விஷயத்த மட்டும் செக் பண்ணிட்டு சேருங்க. அந்த கல்லூரியில அந்த படிப்புக்கு சரியான ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா, சரியான செய்முறை வகுப்புகள் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்க. கல்லூரி பிராண்ட் நேமை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஈராயிர குழந்தைகள் சொல்ற 2K கிட்ஸ் இருக்கிறாங்க, அந்த பக்கம் 90s கிட்ஸ் இருக்கிறாங்க, 80s கிட்ஸ் இருக்கிறாங்க, 60s வரைக்கும் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல போறது ஈஸியா புரியும்.
கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிராண்ட் அப்படின்னு சொன்ன கல்லூரிகள் இன்னைக்கு காணும். இன்னைக்கு புதுசா முளைச்சிருக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிராண்ட் இந்த காலேஜ்ல எல்லாம் சீட்டு கிடைக்கும், அது இல்லை இன்னைக்கு. அப்ப அந்த பிராண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க பிராண்ட் பின்னாடி போகாதீங்க. இந்த கல்லூரியில தான் சேர்க்கணும், இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும், இந்த இடத்துல தான் சேர்க்கணும், அது பின்னாடி தயவு செஞ்சு போகாதீங்க. இது பசங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் 40 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் பிராண்ட் சொன்ன கல்லூரி இப்ப ஒண்ணுமே இல்ல, அதுக்கப்புறமா கல்லூரி இதான் பிராண்ட் அப்படின்னு சொன்னது இப்ப ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க. கல்லூரி தேர்ந்தெடுக்கிறத இந்த லைன்ல நிறுத்திட்டீங்கன்னா தேவையில்லாம எஜுகேஷன் லோன் வாங்கி உங்க குழந்தைங்களை லோன் அலைய வைக்க வேண்டியது இருக்காது. லோன் கொடுப்பான் சார், ஒரு பேங்க் லோன் கொடுக்கறத விட அவங்க வேற என்ன வேலை? ஆனா நம்மளை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இப்ப பேங்க் எப்படி பிழைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாமெல்லாம் பணம் போடுறதுனாலயா, நம்மளுக்கு பணம் அவங்க கொடுக்கறதுனாலயா? நம்மளுக்கு அவங்க பணம் கொடுக்கறதுனாலதான் அவங்களுக்கு லாபமே. கரெக்டா? நாம பணம் போடுறதுக்காக போனா நம்மளுக்கு நிக்க வச்சு 1008 பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? பணம் லோன் வாங்க போறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் எடுத்துருவான், அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவான்னு. ஆனா உண்மையில பார்த்தோம்னா பணம் போடுறவனை விட பணம் வாங்குறவன் தான் அந்த பேங்கை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கொடுக்குற வட்டி தான் அங்க சம்பளம், அங்க வாடகை, அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான செலவு, அங்க மேம்படுத்துதலுக்கான செலவு, அங்க உள்ள உயர்த்துதல், அதனுடைய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கான செலவு. இது எல்லாமே யார் கொடுக்குறான்னு பார்த்தா லோன் வாங்கினா இல்லையா, அவன் கொடுக்குற செலவு. இப்ப யாரை மதிக்கணும்? ஒரு பேங்க் லோன் வாங்க வரவனா மதிக்கணும். ஆனா இங்க உள்டாவா இருக்கும். இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? லோன் வாங்க வரவங்கள லோன் அலைய விடுவாங்க. ஏன்னா லோன் வந்துட போகுது, மிஸ் ஆயிட போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளோட குழந்தைகளுக்கு லோன் கொடுக்கறதுக்கு அவன் ஆசைப்படுவான். என்ன லோன் வேணும் எடுத்துக்கோ, இந்த படிப்புக்கு வேணுமா, லோன் வேணுமா எடுத்துக்கோ. வைஸ் பிரின்சிபல் ரெடியா இருப்பார் நீங்க போற கல்லூரியில, அங்க இருக்கிற கவுன்சிலர் ரெடியா இருப்பார், கேரியர் கைடன்ஸ் கொடுக்குற கவுன்சிலர் ரெடியா இருப்பார். இந்த கோர்ஸுக்கெல்லாம் இஎம்ஐயோட ஆப்ஷன் இருக்கு, இந்த கோர்ஸுக்கெல்லாம் லோன் இருக்கு, நீங்க ஃபீஸை பொறுமையா கட்டினா போதும் அப்படின்னு உங்ககிட்ட பாலிஷ்டா சொல்லுவாங்க. நீங்க கவனிக்க வேண்டியது அதையெல்லாம் இல்ல. நாம எடுக்கிற படிப்பு நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச படிப்பா, அந்த படிப்பை படிச்சுட்டு நம்ம குழந்தையால லைஃப் லாங் ஸ்ட்ரெஸ் இல்லாம, இந்த லைனை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம குழந்தையால படிக்க முடியுமா? தேவையில்லாம படிச்சுட்டோமோ அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம குழந்தையால இந்த படிப்பை படிக்க முடியுமா? அந்த படிப்பை படிக்கிறதுக்கான இடம் இதுதானா, இந்த சூழல் அதற்கு உதவுமா அப்படிங்கறது செக் பண்ணிட்டு உங்க குழந்தைகளை சேருங்க. நான் இப்ப இந்த படிப்பு சூப்பர்லாம் நான் சொல்லவே இல்லை, கவனிச்சிருப்பீங்க. இந்த கல்லூரி சூப்பர் அப்படின்னு நான் சொல்லல. இந்த முடிவுகளை நீங்க எடுங்க. இதை ரொம்ப ரிலாக்ஸ்டா எடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எது உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் உதவும். நான் முதல்ல சொன்ன அந்த இக்கிகையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசுல சந்தோஷமா எந்த விதமான பதற்றமும் இல்லாம குழந்தைகளை வளர்க்கறதுக்கு நாம தயாரா இருக்கோம். இல்ல சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சாதான் மேல வரும், அதெல்லாம் சும்மா கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ப்ரெஷர் ஹேண்ட்லிங் இருக்கலாம், ஆனா ஒரு லெவல் தான். ப்ரெஷரை யார் கொடுக்கறதுன்னு பாருன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க, அந்த திட்டுறது நல்லதா கேட்டதா? திட்டுலாம் வாங்கினாதான் குழந்தைங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருப்போம். கண்மூடித்தனமா இல்ல திட்டினா குழந்தைங்க மனமுடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். குழந்தைங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, யார் திட்டுறாங்க கவனி, யார் ஊக்கப்படுத்துறாங்கன்னு கவனி. ரெண்டுமே முக்கியம். ஊக்கப்படுத்துற ஆள் மாறினாலும் நம்ம வாழ்க்கைக்கு வீணா போயிடும், திட்டுற ஆள் மாறினாலும் நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். இப்ப கிரிக்கெட் பார்த்திருப்பீங்க, ஒரு பிளேயர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த பிளேயரை நிறைய ரன் அடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காரு. அந்த பேட்ஸ்மேன் எதிரில் இருக்கிற இவருடைய சக பிளேயர் இருக்காரு இல்லையா, ரன்னர், அவர் சொல்றாரு வெயில் அடிக்குது, நம்ம இன்னும் 80 ரன் அடிக்கணும், பரவாயில்ல அடி, தூக்கி அடி, எப்படியாவது ஓடு, எப்படியாவது ரன் பண்ணு, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உத்வேகப்படுத்திட்டு இருக்காரு. இந்த பின்னாடி இருக்கிற கீப்பர் இருக்காரு இல்லையா, இவர் சொல்றாரு உன்னால முடியல, ஈஸியா அவுட் ஆயிட்டு அங்க போய் ஏசியில உட்காரு, நீ எதுக்கு கஷ்டப்படுற, உனக்கு அப்புறம் வரவங்க அடிச்சுக்கிட்டோம், ஜாலியா இரு, வாழ்க்கையை சந்தோஷமா இரு, ஏன் கஷ்டப்பட்டு ரன் அடிக்கிற அப்படின்னு பின்னாடி இருந்து நம்ம மனசை தடவரா மாதிரி பேசுற. இப்ப இந்த வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகள் கொடுமையான வார்த்தைகள் தான். எதை நம்பணும்? ஒரு குழந்தை மாத்தி நம்புறாங்க இல்லையா, அப்பதான் அவங்க வாழ்க்கை வீணா போகுது. அப்பா ஒரு விஷயத்த கொடுமையா சொல்லுவாரு, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃப்ரெண்டு சொல்லுவான் விடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான், அது நம்மளுக்கு ஆறுதலா இருக்கும். அப்படியா, பரவாயில்லையா, எங்க அம்மாவை கூட தப்பா பேசிட்டேன்டா, ஆடா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. ஃப்ரெண்டு சொல்றது ஆறுதலா இருக்கும். அவன் கீப்பர் மாதிரி, பின்னாடி இருக்கிற கீப்பர் மாதிரி, அவனுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. அவன் ஏதோ மிஸ்கைட் பண்ணி நம்மளை காலி பண்ணிடுவான். நமக்கு ரன்னர் இருக்கான்ல, அவன் சொல்றதுதான் கேட்கணும்.
இப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்க சரியான அணுகுமுறையோட நம்மளை கையாளலைன்னா, நம்மளுக்கு சரியான ஆலோசனையை கொடுக்கலன்னா, நம்மால எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரிதான் மேட்ச்லிங், அதே மாதிரிதான் வாழ்க்கையில். இப்ப பேரண்ட்ஸ் நிறைய இருக்கனால திரும்ப திரும்ப நான் பேரண்ட்ஸ்க்கே வரேன். உங்க குழந்தைகளோட உட்கார்றதுக்கு முடிவு பண்ணுங்க. உங்க குழந்தைகளோட நிறைய பேசுங்க. நல்ல கல்லூரியோ நல்ல படிப்போ கிடைக்கிறதுக்கு குழந்தைகள் மட்டும் தேடணும், குழந்தைகள் மட்டும் உழைக்கணுங்கிறது கிடையாது. நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு உதவணும். எதற்காக உதவணும்? சாப்பாடு போடுறதும் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறதும் மட்டும் குழந்தை வளர்ப்பு கிடையாது. அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் தெரியுமா அப்படின்னு நீங்க திமிரா பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஃபீஸை சரியான இடத்துலதான் நான் கட்டிருக்கிறேனா அப்படின்னு யோசிச்சுட்டு கட்டுங்க. நான் ஒரு 30,000 ரூபாய் எடுத்து கடல்ல போட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனம் கிடையாது. நான் 30,000 ரூபாய் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனம். நீங்க கட்டின ஃபீஸ் உண்மையாவே இன்வெஸ்ட்மெண்டா உங்க குழந்தைகளுக்கு பயன்படும்னா நீங்க புத்திசாலி. நீங்க கட்டின ஃபீஸ் என்னன்னே தெரியாது ஆனா எடுத்து போய் பெருமைக்காக போட்டிருக்கீங்கன்னா நீங்க புத்திசாலியா?